அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நல்ல தமிழ்நாட்டை நாங்கள் தான் முதல் நிலைக்கு கொண்டு போயிருக்கிறோம். எங்களால தான் தமிழ்நாடு 5 வருஷத்தில் வளர்ச்சி அடைஞ்சுது. அதனால் திருப்பி நாங்களே ஆட்சிக்கு வரணும், எங்களையே மக்கள் தேர்ந்தெடுக்கணும், மக்களுக்கு அவ்வளவு நலத்திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக கட்சி இன்றைக்கி ஃபுல்லாக பணப்பட்டுவாடாவை நல்லா ஜோராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தானே நல்ல ஆட்சி கொடுத்தீங்க, எல்லாத்துக்குமே நாங்கள் செலவு கொடுத்தோம், குழந்தைகளுக்கு கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பேருந்து வசதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எதுக்காக இந்த அரசியலில் இப்போது இந்த தேர்தலில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க? அண்ணா போஸ்டாகவே நின்று ஆஹா ஸ்டாலின் நல்ல ஆட்சியை கொடுத்தாரு, நமக்கு நம்ம இவருக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு மக்கள் உங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் ஏரியாவில் எல்லாம் நல்லாவே பணப்பட்டுவாடாக நடந்தது, தந்திருக்காங்க, மக்களும் நிறைய வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கிக்கோங்க, தவறு இல்லை. அது எப்படி பார்த்தாலும் நம்ம பணம் தான், தவறு இல்லை, வாங்கிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த 2 கட்சிகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடாதீங்க. இல்லை அதுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க, நாங்கள் பணம் வாங்கிட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, பசங்களுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும், ஏன் உங்களுக்குமே ஒரு கைப்பிடி வாய்க்கரிசி நீங்களே போட்டுக்கோங்க. அதுதான் நடக்கும். என்னென்னா, திருப்பி இவங்க வந்தாங்க அப்படின்னா, கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது ரொம்பவுமே அவங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றீங்க. எங்களை எவ்வளோ வேணாலும் நீங்கள் திருடிக்கோங்க, நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு இந்த 1000 2000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சு ஓட்டு போட்டிங்கன்னா பரவாயில்ல, ஓட்டே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போடாதீங்க. அதுக்காக சில பேர் இருக்கிறீங்க, நோட்டாவை கொண்டு போய் போடணும் அப்படின்ட்டு, இல்லைன்னா விசில் சின்னத்துக்கு நாங்கள் கொண்டு போய் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்க. இப்போது அவங்க அதிமுக எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது அம்மா உணவகத்தில் அனைத்து 1.5 கோடி பேருக்கு பசியை நீக்கிய அம்மா உணவகம், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளம்பரத்தை போடுறாங்க. சரிப்பா, சாப்பாட்டை நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கு அரிசி யார் கொடுத்தா, பருப்பு யார் கொடுத்தா, காய்கறி யார் கொடுத்தா, கீரை யார் கொடுத்தா? விவசாயி தானே கொடுத்தான். அந்த விவசாயி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து அந்த சாப்பாடு அம்மா உணவகத்தில் கொடுத்துருந்துருப்பீங்க? ஓகே, இது இப்படி இருக்க, ஐயா ஸ்டாலின் 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நாங்கள் காலை உணவு திட்டத்தில் இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இத்தனை பேருக்கு நாங்கள் காலை உணவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை 8வது வரைக்கும் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்ருக்குறோம், உயர்த்தி கொடுக்க போகிறோம். குழந்தைகளுக்கு சாப்பாடுறது, காலையில் சாப்பாடு, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத விரிவுபடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, சாப்பாட்டை நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க, அதுக்கு அரிசி யார் கொடுப்பா, பருப்பு யார் கொடுப்பா, கீரை யார் கொடுப்பா, காய்கறி யார் கொடுப்பா? அதை விவசாயி தானே கொடுக்கணும். அப்போது எங்கிருந்து வருதோ அங்கேயே ஓட்டை போட்டுற வேண்டியது தானே. இது எதுக்கு நீங்கள் இடைத்தரகர் விவசாயிகிட்டேருந்து வாங்கி நீங்கள் இங்கே கொடுத்து மக்கள் சாப்பிட்றதுக்கு? நீங்கள் டைரெக்டாக விவசாயிக்கே போட்டுருங்க, விவசாயியே டைரெக்டாக உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாரு. இந்த இடைத்தரகர்கள் தேவையில்லை உங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது, இப்போது எதுக்கு இதுக்கு போட வேணான்னு சொல்லி சொல்கிறோன்னு கேளுங்க. திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதி வச்சிட்டாரு, என்னது, வானின்று வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணரார் பாற்று அப்படின்னு சொல்லி போட்டு, மழையை பற்றி திருக்குறளில் 2வது அதிகாரத்தில் வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் எழுதி வச்சிட்டாரு. அதில் அந்த 10 பாட்டுமே இந்த மழையை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இவங்க இந்த கனிம வள கொள்ளைங்கிற பேரில்
இந்த மலைகளை எல்லாம் அழித்து எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? இப்படி இருந்தது அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து நீர் அப்படிங்கிறதே இருக்காது. நீர் அப்படிங்கிறதே இல்லைன்னா அதுக்கு தான் அவரே சொல்லி வச்சிருக்காரு கடைசி குறளில், 10வது குறளில், நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லி வச்சுருக்காரு. நீர் இல்லாமல் உலகம் இல்லை. சரிங்களா? அதை நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். நீர் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்புறம் எப்படி ஒழுங்கு எப்படி இருக்கும்? ஒழுக்கம் எப்படி இருக்கும்? பசி, பஞ்சம், வறுமை, பட்டினி இதெல்லாமே தானே இருக்கும். இவங்ககிட்ட போய் நீங்கள் நீதியும் நேர்மையும் எங்காவது ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? அதனால் இந்த திமுக அரசு இப்போ வந்துச்சுன்னா அடுத்ததாக வந்து இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து நாசம் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வந்து இவங்க போட்டுட்ருக்காங்க. இப்போது ஒன்றும் இல்லைங்க, அமராவதி பக்கத்தில் சம்புக்கல் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அது வந்து காமராஜர் அமராவதி அணையை கட்டும்போது அந்த கட்டிட பணியில் வந்து அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவங்களுக்கு அவங்க காட்டின அளவுக்கு வந்து அந்த 2 ஏக்கரா 5 ஏக்கரா அரை ஏக்கரா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க பேருக்கு வந்து அதை வந்து பிரித்து கொடுத்தாரு. பிரித்து கொடுத்ததை கடந்த அதிமுக ஆட்சியிலேயே வந்து ஒருத்தங்க 2 பேருங்க உள்ளே போய் அவங்கக்கிட்ட ஒருத்தங்க 2 பேர்த்துக்கிட்ட அந்த நிலங்களை வாங்கினாங்க. ஒருத்தவங்க 2 பேர்த்துக்கிட்ட அந்த நிலம் வாங்கி அந்த நிலங்களை வந்து அதில் இருக்கிற மரத்தை எல்லாம் அப்படி இப்படின்னு பிடுங்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி மேலே வந்து சம்புக்கல் எஸ்டேட்டுன்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மக்கள் போராடி என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் இப்போ இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஆண்ட அரசு திமுக அரசு அதில் இருந்த அந்த கட்சியை சேர்ந்தவங்க மறுபடியும் அந்த ஜம்புக்கல் மலையில் போய் பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிறவங்க நிலத்துல எல்லாம் கொடுத்தவங்க கிட்ட வாங்கிட்டாங்க. கொடுக்காதவங்க கிட்டே இல்லை, இவங்களே ஒரு போலியாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நிலங்களை வந்து இவங்களே அபகரிச்சுட்டு மற்றவங்களையெல்லாம் அதாவது கொடுக்காதவங்களையெல்லாம் மேலே போக விடாமல் அந்த கேட்டு போட்டு குறுக்காட்டிட்டாங்க. அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி கடைசியில் வந்து அந்த கேட்டை வந்து நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி மேலே இருந்த அந்த மலைகளை எல்லாமே வெட்டி சுத்தமாக அந்த மலையே இல்லை. மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தென்னை மரம் போடுற அளவுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே மரங்களே இல்லை. அங்கே நிறைய வன உயிரினங்கள் எல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் எங்கே போகும்? அதெல்லாம் கீழே தானே வரும், தண்ணிக்குதாகத்தானே வரும். அப்போ இந்த மலைகளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீர் எப்படி உருவாகும்? அந்த மேலேருந்து வந்த ஒரு ஓடையெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சுத்தமாக அடைச்சி இவங்க மேலேயே வந்து நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கான அந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போடுற ஓட்டு அவங்களுக்கான எந்த அதிகாரத்தை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நாம் செலுத்துகிற வாக்கு நமக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மக்களுக்கு வந்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது இருக்கணும். ஆனால் நம்ம ஓட்டை போட்டுட்டு கடைசியில் அவங்கக்கிட்டே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்க திருடுறதுக்கு அவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிறதுக்கு நாமளே வந்து ஒரு வழிவகை உண்டாக்கி கொடுத்துட்றோம். அதனால தான் திருப்பி சொல்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வாய்க்கரிசி போட்டு உங்களுக்கு ஒருபடி நீங்களே போய் ஓட்டை போட்டு வந்துடுங்க. ஒன்றும் தவறு இல்லை. சரிங்களா? உங்களோட சேர்ந்து நாங்களும் போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், அடுத்த வர தலைமுறைக்கு எதாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாமே ஓட்டு போட்டு அவங்கள வெளில வச்சு கடைசியில் எங்களையும் சேர்த்து தடத்தில் போட்டு போராடுற அளவுக்கு பண்ணி விட்டுறீங்க. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சு இந்த தடவை நீங்கள் உங்கள் வாக்கு செலுத்துங்க. இப்போது அமராவதியில் இவங்க மக்களுக்கான அரசு எப்படி இல்லை அப்படிங்கிறத பாருங்களேன். அமராவதி கீழே அந்த முதல்ல பண்ணிக்கிட்ட கரட்டுப்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அந்த மலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு தண்ணி வருதாமா. எங்கள் அமராவதி டேம் நேர் கீழே அமராவதி கால்கடியில் இருக்காங்க, டேமுக்கு கால்கடியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருதாமா அந்த மக்களுக்கு.
அப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிஏபி தண்ணி, இந்த திருமூர்த்தி தண்ணி, திருமூர்த்தி மலை தண்ணி, இங்கே அமராவதி அணை நீர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் சிப்காட்டுக்கு இங்கேருந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இங்கே இருக்கிற மக்கள் டேமுக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவையான அந்த குடிநீரை கூட இவங்களால கொடுக்க முடியல. இங்கேருந்து சிப்காட்டுக்கு மட்டும் இவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியுதா? அதுக்கு மட்டும் இவங்களுக்கு தண்ணி வந்துருமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சியாளர்கள் வந்து எப்படி நம்மளை எல்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 1000 2000 ரூபாய்க்கு நம்ம ஆசைப்பட்டு ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளை சுரண்டுறதுக்கான அதிகாரத்தை அவங்க கையில் நம்ம கொடுத்துட்றோம். இவங்க குடிநீருக்காக ஒட்டஞ்சத்திரம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் குடிநீருக்காக கிடையாது. அது அங்கே கள்ளிமந்தயத்துக்கிட்ட சிப்காட்டுக்காக தான் அந்த தண்ணியை வந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வளங்கள், அந்தந்த ஏரியாவில் உள்ள வளங்கள் அந்தந்த மக்களுக்கு தான் பயன்படணும். நீரை ஒன்றும் செய்ய முடியாது. நீர் வந்து அது வந்து ஆறு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அங்கங்கே நீர் தேக்கம் கட்டி அந்தந்த மக்களுக்கு அதுக்கான நீரை வந்து நம்ம கொடுக்கறதுங்கிறது வந்து அதைத்தான் முறைப்படுத்தி கொடுக்கணும். நம்ம அங்கங்கே நம்ம செக் டேம் தான் கட்ட முடியுமே தவிர, பெரிய அணைகளை கட்டி நம்ம தேக்கிக்க முடியாது நீரை. அதனால் நீர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற தண்ணி எதுவுமே பண்ணாமல் மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் அந்த மாதிரிலாம். நாங்கள் மடத்து குளத்தில் முக்கால்வாசி ஏரியா இந்த தடவை இந்த பரப்புரைக்கு போகிறப்ப சுற்றி அடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து அடிப்படை வசதி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவையான நீரே இல்லை. அடிப்படை வசதியான சாலை இல்லை, மின்சாரம் இல்லை, மருத்துவமனை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. எத்தனை ஏரி அப்படி இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் கையை பிடிச்சி அழுகிறாங்க தெரியுமா மக்கள்? எங்கள் குடும்பமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சுங்க இந்த டாஸ்மாக்னால. இதை தயவு செஞ்சு இது இழுத்து மூடினீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு எத்தனை மக்கள் வந்து, எத்தனை பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அது பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக, அவ்வளோ வலியும் வேதனையாக இருக்குதுங்க. சரியாக நடக்கிறதுக்கான ஒரு பாதை இல்லை, சரியான ஒரு ரோடு கிடையாது, அந்த இடத்துல சரியான ஒரு மருத்துவமனை கிடையாது, குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு சரியான பள்ளிக்கூடம் கிடையாது. ஆனால் டாஸ்மாக் மட்டும் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்குது. நீங்கள் இது எல்லாம் மனசில் வச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா அடுத்த வர்ற தலைமுறைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நீரையும் நல்ல நிலத்தையும் விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதனால் இது எங்களுக்காக நான் கேட்கல, உங்கள் எதிர்கால உங்கள் குழந்தைகளுக்காக நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல நீரையும் காற்றையும் நஞ்சில்லாத உணவையும் நீங்கள் வந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட தாழ்மையாக நான் வைக்கிற கோரிக்கையாக கூட இருக்கலாம். தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா தவறுன்னு தெரியாமல் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. நான் உங்களை கோரிக்கையாகவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்த வர தலைமுறைக்கு இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.